வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் பூவுலகி நண்பர்கள் அமைப்பின் திரு சுந்தரராஜன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேபாள பெருவெள்ள காட்சிகள் இன்னுமே அந்த அதிர்ச்சியிலிருந்து வெளியே வர முடியல. இதை முன்கூட்டியே கணிக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லாத விபத்தா இது? பல மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டறிய முடியாது. குறைந்தபட்சம் சில மணி நேரத்துக்கு முன்னாடி கண்டறியலாம். அந்த மேலே அந்த பனிமலை, அந்த லேக், அதாவது வந்து கிளாஃப்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இது எப்படி சொல்ல முடியும்? இது மணி நேரம், சில மணி நேரம்? அதான் பல மணி நேரம்னா இப்போ சுனாமி வந்து பல மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்ல முடியும். சுனாமி வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் முன்னாடி சொல்ல முடியும். வரப்போகுது எந்த இன்டென்சிட்டிங்கிறதுல இன்டென்சிட்டியில் எக்ஸாக்டாக சொல்ல முடியாட்டியும் அட்லீஸ்ட் சுனாமி பொறுத்த மட்டும் கடற்கரை வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிட்டீங்கன்னா தப்பிச்சிருவாங்க. நீங்க வந்து ரொம்ப தூரம் ஓடணும்னு அவசியம் இல்லை. கடற்கரை வந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள போயிட்டீங்கன்னா தப்பிச்சிருவாங்க. அதுக்கான அவகாசம் சுனாமி கொடுக்கும். அந்த இன்ஃபாய்ஸ் 8-10 மணி நேரம் கொடுக்கும். இன்ஃபேக்ட் 2004 சுனாமி 7 மணிக்கு தாம்பரம் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சு. கடற்கரையை அடிக்கும் போது 8 மணி தானே. ஸோ அந்த 1 மணி நேரத்தில் கூட நீங்கள் வந்து மக்கள்கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா அவங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு 500 மீட்டர் உள்ளே ஓடுங்கன்னா ஓடிக்க போகிறாங்க. அதுதான் வந்து இது வந்து எப்படின்னா இது வந்து ரொம்ப ரொம்ப கடினம். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு சின்ன சின்ன அசைவுலையும் கூர்ந்து கவனிக்கணும். நேபாள் டிசாஸ்டர் பொறுத்த மட்டும் இந்த நேபாள் டிசாஸ்டர் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இதை கிளாஃப்னு சொல்லுவாங்க. கிளேஷியல் லேக் அவுட்பர்ஸ்ட் ஃப்ளட். அது மொரைன் கிளாஃப். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலநிலை மாற்றத்தால் வந்து பனிமலைகள் வந்து ரெட்ரீட் ஆகுது. பனி வந்து குறைஞ்சிட்டே போகுது. அதோட சைஸ்லையும் சரி, வால்யூம்லையும் சரி. இங்கே வரைக்கும் இந்த பனிமலை அங்கே போயிருக்கும். இப்போ அதுக்கப்புறம் அங்கே போகும். அதோடைய திக்னஸ் ஆஃப் ஸ்னோ இருக்குல்ல, அதுவும் வந்து குறைஞ்சிட்டே இருக்கு. அடர்த்தியும் குறையுது. அப்போ என்ன ஆகும்னா, ஏதாவது ஒரு டெப்ரிஸ், ஒரு பனிப்பாறை வந்து உருண்டு வரும். ஒரு 4-5 உருண்டு வரும். அப்பப்போ நடக்கும். உருண்டு வந்து ஒரு சின்ன வலுவில்லாத சுவராக ஃபார்ம் ஆகி நிற்கும் ஒரு இடத்துல. அது உருண்டு எங்கே போய் நிற்குதோ அந்த இடத்துல நிற்கும். அப்போ அந்த இடத்துக்கு அந்த பக்கம் பனிமலைக்கு முன்னாடி இந்த மொரைன் வால்னா வலுவில்லாத ஒரு சுவர்னு வச்சுக்கலாம். ஒரு இதுக்கு சொல்கிறேன். அப்போ அது வரைக்கும் அந்த பனிமலையில ஒரு தண்ணி வந்து அங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். இதுதான் கிளேஷியல் லேக். இதுதான் கிளேஷியல் லேக் நம்ம சொல்லுவோம். நேற்றுக்கு என்ன நடந்துச்சு, இது மாதிரி இந்தியா இமயமலையில் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கிளேஷியல் லேக்ஸ் உருவாகிட்டு இருக்கு. ஏன்னா காலநிலை மாற்றத்தால் இமயமலை வெப்பம் மாறதுனால நிறைய பனிமலைகள் உருகி கிளேஷியல் லேக்ஸ் வந்து உருவாகிட்டே இருக்குது. இது ஆக்சுவலாக மானிட்டர் பண்ணும். அதான் அரசோட வேலை. ஒவ்வொரு லேக் என்ன இதில் இருக்குது, என்ன நடந்திருக்குன்னு மானிட்டர் பண்ணும். நேற்றுக்கு இரவு நடந்ததில் என்ன ஆச்சுன்னா, முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு நில அதிர்வு வந்து இந்த லேக் உடஞ்சு போச்சு. ஏன்னா அது வலுவில்லாத சுவர் தான். சும்மா ஒரு பனிமலை உடஞ்சு வந்து டெப்ரிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஒரு சுவர் மாதிரி நிற்கும். அந்த ஏரியின் கரைகள் வந்து உடஞ்சிருச்சு தான் சொன்னாங்க. நீர்நிலைகள் நில அதிர்வு ஏற்பட்டு அந்த ஏரியின் கரை உடஞ்சு ஃபிளாஷ் ஃப்ளட்ஸ் வந்து முதல்ல வந்த செய்தி அதான். நான் கூட முதல்ல ட்விட்டர் தான் போட்டேன். இன்னைக்கு வரக்கூடிய செய்திகள் அது நில அதிர்வு இல்லை, அதாவது அமெரிக்கா சொல்ற செய்தி. ஆமா, இது நில அதிர்வு இல்லை. அது என்னன்னா, அந்த பனிமலையில் 2000 அடி விட்டம் கொண்டு ஒரு மலை வந்து உடஞ்சி இந்த லேக்கில் விழுந்துருச்சு. 4000 அடி ட்ராவல் பண்ணி அது வந்து அந்த லேக்கை உடச்சிருச்சு தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ 2000 அடி விட்டம் அகலம் கொண்டு ஒரு பனிப்பாறை வந்து உடஞ்சி கீழே விழுந்துருச்சு. இந்த லேக்கில் விழுந்துருச்சு. இந்த கிளேசியர் லேக்கில் பனிமலை ஏரியில் வந்து விழுந்துருச்சு. பனிமலை ஏரியோட சுவர்கள் ரொம்ப வலுவில்லாத சுவர் தானே, விழுந்தோடனே உடச்சு போயிடுச்சு. அந்த 2000 அடி விட்டம் கொண்டதுன்னு சொன்னீங்க. அந்த நீளம் கொண்ட அந்த பிரெத் வந்து 2000 அடி இருக்கும். 2000 அடி. அந்த தண்ணி தான் இவ்வளவு பெரிய பெருவெள்ளமா? இல்ல இந்த கிளேசியர் லேக்ல தான் அதிக தண்ணி லேக்ல ஸ்டோர் ஆயிருக்கும். அது அப்படிதான் இருந்திருக்கும். இந்த பாறை விழுகலைனாலோ இல்ல அந்த நிலஅதிர்வு ஏதாவது காரணம், அது ட்ரிகர் தான். அது சரி, ட்ரிகர் தான் வந்து நில அதிர்வா பாறை விழுந்ததா ட்ரிகர் தான். அது ஸ்டார்டிங் கிளேசியர் லேக் வந்து எப்பனாலும் உடையலாம். அது என்னனாலும் நடக்கலாம். என்னதான் செஞ்சிருக்க முடியும் அப்போ? ஸோ நீங்கள் வந்து இதை மானிட்டர் பண்ணிட்டே இருந்துக்கணும். உங்களுக்கு ஒரு பனிமலை உடையுதுன்னா உங்களுக்கு கேமராஸ் போட்டு நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டே இருந்துக்கணும். குறைஞ்சபட்சம் உயிர்கள் போவதை நீங்கள் 100%லாம் காப்பாற்றுறது அதெல்லாம் வந்து முடியாது. அதெல்லாம் நான் இப்போ ஸ்ட்ரக்சரல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை காப்பாற்ற சான்ஸே கிடையாது. நீங்கள் தப்பிச்சு ஓடிடுங்கப்பான்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லலாம். உயிரிழப்பை ஜீரோன்னு சொல்ல முடியாது அதுவுமே. ஏன்னா நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் ஓட முடியும்? 644ன்னு ஒரு நம்பர் சொல்கிறாங்க நேபாள். அதெல்லாம் வந்து ஆயிரக்கணக்கில் தாண்டிடுச்சு. ஏற்படுத்த விளைவுகள் தான் எனக்கு பயமாக இருக்காது. ஏன்னா 13 புனல் மின் நிலையங்கள் நாசமாயிருச்சு. ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட்ஸ். நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் ஒரு 100 பேராக வேலை வைப்பாங்கல்ல, சரி 50 பேராக வேலை வைப்பாங்கல்ல, அப்போ அதோட எண்ணிக்கை வந்து யோசிச்சு பாருங்க. 19 பாலங்கள் உடைஞ்சு போச்சு. 40-50 கிலோமீட்டருக்கு சாலைகளே இல்லை. ஆயிரக்கணக்கான வீடுகளும் விடுதிகளும் இல்லை.
இந்த 644ங்கிறது இவங்க சொல்ற எண்ணிக்கை தான். ரொம்ப கவலையா நேற்று இரவுலாம் எனக்கு ரொம்ப அயற்சி ஆயிடுச்சு. ரொம்ப உத்தேசமா எவ்வளவு எண்ணிக்கை இருக்கும்? உத்தேசம் எனக்கு கிடைக்கிற தகவல் வந்து 1000 தாண்டுன்னு சொல்றாங்க. 1000 தாண்டும். 2000 கூட டச் பண்ணு சொல்றாங்க. ஏன்னா எங்கேருந்து கண்டுபிடிக்க முடியல அவங்களுக்கு. தமிழ்நாடு பல நாடுகள்ல இருந்து வந்திருக்காங்க. ஆமா, தமிழ்நாட்டிலேருந்தே 90 பேர் பக்கம் போயிருக்காத சொல்றாங்க. கேரளால இருந்து போயிருக்காத சொல்றாங்க. பல ஊர்கள். ஏன்னா அது வந்து இந்த கைலாஷ் மானசரோவர் அந்த பகுதிக்கு போகக்கூடிய ஒரு வழி அது. நேபாளுக்கும் டிபெட்டுக்கும் இடையில உள்ள அந்த இதுதான் இது. இதுல ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி இந்தியாவில் ஏற்கனவே கிளேசியர் அவுட்லேயே நடந்திருக்கு. உத்தரகாண்டில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் நாம் வந்து இழந்தோம். அப்ப நீங்க இமயமலை என்னதான், இமயமலை என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். காலை மாற்றம் இமயமலை என்ன நடக்குது, என்ன நடத்துதுன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த புரிதல் இல்லைன்னா இது வந்து ஒன் ஆஃப் இன்சிடென்ட் கிடையாது. இது மேபி பிகினிங் ஆஃப் தி லார்ஜர் திங்ஸ் நம்ம சொல்லணும். இன்னும் எல்லினோக்கு இதுக்கும் சம்பந்தம் இருக்கா? இல்ல, எல்லினோக்கு சம்பந்தம் இருக்குன்னா டைரக்ட் ரிலேஷன் கிடையாது. ஆனா என்ன ரிலேஷன்னா, எல்லினோ வந்து வெப்பத்தை அதிகரிச்சிருக்குல்ல, அப்போ இமயமலையும் வெப்பம் அதிகமாகுது. நீங்கள் இமயமலை வந்து 3ஆக பிரிக்கணும். வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், சென்ட்ரல் ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ்னு. இதில் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் வந்து 1.4 டிகிரி செல்சியஸ் கூடிருச்சு. அப்போ அங்கே இருக்க பனிமலை இன்னும் சுருங்கும். அப்போ இன்னும் கிளேசியல் அவுட்லேக் இங்கே தான் அங்கே 25,000 கிளேசியர்ஸ் அங்கே இருக்குது. எங்கே வெஸ்டர்ன் ஹிமாலயாஸில் மட்டும். நீங்கள் லடாக், காஷ்மீர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ் இதெல்லாம் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த பக்கம் வந்தீங்கன்னா சென்ட்ரல் ஹிமாலயாஸ், சிக்கிம். இந்த ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அருணாச்சல பிரதேஷ். நான் சும்மா நம்ம இந்தியாவை வச்சு நான் வந்து பிரித்து சொல்கிறேன். எல்லினோட தாக்கம் எங்கன்னா வெப்பத்தை அதிகரிச்சிருச்சு. ஸோ வெப்பம் அதிகமாக என்ன ஆகும்னா பனிமலைகள் வந்து உருவாகும். கவனிக்க தவறுன விஷயம் தெரியுமா, ஹிமாலயாஸில் நைட் டெம்பரேச்சர் அதிகமாகிடுச்சு. நைட் டெம்பரேச்சர் முக்கியம். ஐஸ் வந்து ஃப்ரீஸ் ஆகி அது பனியாறதுக்கு வந்து அந்த நைட் டெம்பரேச்சர் ரொம்ப முக்கியம். இல்லை, இங்கே அதிகமாயிடுச்சுன்னு பேசுறோம். இங்கே அதிகமாகிடுச்சு பேசுகிறோம். அதே மாதிரி தான் அங்கேயும் அதிகமாகிடுச்சு. ஏன் நைட் டெம்பரேச்சர் வந்து கிளேசியர்ஸ்க்கு முக்கியம்னா, அந்த இரவு நேரத்தில் குளிர் அதிகமாகி அந்த பனி வந்து உருகும் இன்னும் கடினமாகும். அதுக்கு வாய்ப்பெல்லாம் போச்சு. ஸோ நீங்கள் கேமரா போட்டு கண்காணிச்சிருக்கணும்னு சொல்றீங்கல்ல, அது யார்? நேபாளம் தான் செஞ்சிருக்கு. சைனா பண்ணியிருக்கு. அந்த கம்யூனிகேஷன் நேபாளுக்கு தரல. இது 2 குற்றச்சாட்டு சைனா மேலே வைக்கிறாங்க. இது நமக்கு வந்து முழுமையாக தரவுகள் வரல. ஒன்று, சைனா வந்து அங்கே சேட்டலைட் போட்டு மானிட்டரிங் ஸ்டேஷன்ஸ் போட்டு கண்காணிப்பதாகவும் அந்த தரவுகளை தூக்கி நேபாளுக்கு தரலன்னு ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இருக்குது. இன்னொரு பெரும் குற்றச்சாட்டு எதுமா இருக்கு, அந்த பக்கம் டிபெட் பகுதியில், டிபெட் வந்து சைனா கீழே உள்ள பகுதினா நடைபெற்ற கட்டுமானங்கள் தான் அந்த பாறையை உடைஞ்சதுன்னு சொல்லுது. அங்க நடைபெற்ற கட்டுமானங்களால் தான் பனிமலை உடைஞ்சதுன்னு சொல்றாங்க. நீங்க அதுல அந்த குற்றச்சாட்டை முழுமையாக மறுக்க முடியாது. ஏன்னா நீங்க வந்து ஒரு இடத்த தகர்க்கும் போது அதோட அதிர்வலைகள் வந்து எங்க போகலாம் தெரியாது. அது உதாரணம் சொல்றேன். ராதாகிருஷ்ணன் சாலையில் வந்து ஒரு வாரத்துக்கு திடீர் பள்ளம் இறங்கி தெரியுமா, அங்கே மெட்ரோ ஒர்க் பிடிச்சி பல மாதங்கள் ஆச்சு. மெட்ரோ ஒர்க் பிடிச்சி பல மாதங்கள் ஆகி அது அதிர்வலையாக வந்து ரோடு கீழே இறங்குது. இது ஒரு ரோடு, ஒரு சாதாரண இடம், அது மலை. கட்டுமானங்கள் வந்து வெடி வச்சு தகர்த்தா வந்து அங்கே குகை போடுவாங்க, ஹைட்ரோஎலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் போடுவாங்க, ரோடு போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. சரியா? அப்போ அந்த இடத்துல எஃபெக்ட் எப்படி இருக்கும்? அப்போ இன்னொரு ஆய்வாளர் என்ன சொல்றாங்கன்னா, அந்த திபெத்திய பகுதியில், அதாவது சீனாவின் கட்டுப்பாடுள்ள திபெத்திய பகுதியில் ஏற்படுத்தப்படுகின்ற சில கட்டுமானங்கள் தான் இந்த பாறை உடைஞ்சு வந்ததுக்கு காரணம் சொல்றாங்க. இது நமக்கு இது அனுமானம் உறுதிப்படுத்தப்படும். ஏன்னா நேபாள அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, சீனா, நேபாளம், பூட்டான், இந்தியா 4 பேரும் சேர்ந்தாதான் இந்த மாதிரி விபத்துக்கள் வராமல் தடுக்க முடியுன்றார். 100% கரெக்ட். இன்கோமாய்ட், இன்டர்நேஷனல் சென்டர் ஃபார் இன்டெகிரேட்டட் மவுண்டன் டெவலப்மெண்ட் ஒரு அமைப்பு இருக்கு. அதுதான் இமாலயாஸ் பற்றி ஸ்டடி பண்ணக்கூடிய உலகத்தில் முக்கியமான அமைப்பு. நேபாள் இருக்குது. நேபாள், இந்தியா, திபெத் தான் சைனா, பூட்டான், இந்த இடத்துல சென்டர்ஸ் இருக்கு. இவங்க தான் இமயமலைகள் வந்து எவ்வளவு மோசமாகி வருவதை தொடர்ச்சியா வந்து ஒளிகொண்டு இந்த கோஆர்டினேஷன் முக்கியம். ஆமா, இந்த நாடுகளிடையே. எக்ஸாக்ட்லி. ஸோ சைனா, இந்தியா, நேபாள், பூட்டான் இந்த 4 நாடுகளும் சேர்ந்தா இமயமலை பற்றி, இமயமலை பாதுகாக்கலாம் முடியாது இவங்களால. அந்த ஸ்டேஜ் நம்ம தாண்டிட்டோம். ஆனால் என்ன நடக்குன்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் இமயமலையில் ஏன் நான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, மேற்கு மலைகள் இருக்குல்ல, மேற்கு தொடர்ச்சி மலைகள், அது வந்து இந்த உலகத்தில் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்பாக தோன்றிய மலை. பழமையான ஹார்ட் ராக்ஸ். எங்களுக்கு வயநாடு ஏன் ஷாக் ஆச்சுன்னா, இவ்வளவு டிசாஸ்டர் நடக்கவே கூடாதுங்க. ஏன்னா அவ்வளவு கடின பாறைகள் வந்து மேற்கு தொடர்ச்சி. அப்போ எவ்வளவு மோசமாக இருக்கும். நாம அதுதான் வந்து நாங்கள் நியூட்ரினோ எடுத்தப்ப எங்களுக்கு அவ்வளவு கிரிட்டிசிசம் வந்துச்சு. வயநாடு அப்புறம் வாய மூட்டாங்க. நியூட்ரினோ நம்ம தடுக்கலைன்னா வயநாடு டிசாஸ்டர் நமக்கு நடந்திருக்கும். சரியா? ஏன்னா நீங்க அவ்வளவு உறுதியான மலையிலேயே நடக்கும்போது இமாலயாஸ் வந்து யங் மவுண்டன்ஸ், இப்ப உருவான மலைகள். சரியா? அப்ப நீங்க எவ்வளவு ஜாக்கிரதை அங்க இருக்கணும். அதனால நாங்க சொல்றோம், மேற்கு தொடர்ச்சி மலை அளவுக்கு இமயமலை உறுதியான மலையும் கிடையாது. கண்டிப்பா கிடையாது. செடிமெண்ட் செதில் இருக்கும் பாறைகள். நீங்க பாறை பார்த்தா தெரியும், செதில் இருக்கும் அந்த பாறைகள். இங்க வந்து அப்படியே போல்டரா இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையில. அங்க வந்து செதிலா இருக்கும். அது கம்ப்ளீட்டா வந்து வேற கைண்ட் ஆஃப் ராக்ஸ். அது 2 கண்டங்கள் போது நிலப்பரப்பு மேலே இருந்து உருவானதான் வந்து இமயமலை. இன்னும் இமயமலை உயர்ந்துட்டே இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் சில சென்டிமீட்டர் உயர்வதாக ஆய்வுகள் நமக்கு வந்து சொல்லுது. மவுண்ட் எவரெஸ்ட் கூட்டிட்டேன்னு சொல்றாங்கல்ல, அது என்ன காரணம்? இன்னும் அந்த மவுண்டன் வந்து முடியல, நகர்ந்து முடியலன்னு அது வந்து சொல்லுது. ஒரு காலத்தில் வந்து இன்னைக்கு இருக்க இமயமலை வந்து கடலுக்கு இருந்துச்சு.
அதான். ஸோ ரொம்ப ரொம்ப யங் மவுண்டன்ஸ் அது. அங்கே நீங்கள் தொடவே கூடாது. தொடவே கூடாதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாகணும். அங்கே நீங்கள் ஒரே ஆற்றில் வந்து 13 ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் போட்டிங்கன்னா என்ன ஆகுது? பல கட்டடங்களுமே அந்த அதான் சொல்கிறேன். எப்படி நீங்கள் வந்து இருக்க முடியும், அப்படி போட முடியும்? என்ன சென்ஸ் இருக்குது உங்களுக்கு? அப்போ மேலே அத்தனை ஆயிரக்கணக்கான பனிமலை ஏரிகள் உருவாகிற ஒரு ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து தெரியணும்ல. நீங்கள் எப்படி இவ்வளோ எவ்வளோ ரிசார்ட்ஸ் அடிச்சுட்டு போட பார்க்குறோம், அப்படியே அடிச்சுட்டு போகுது. அப்போ உங்களுக்கு நமக்கு என்ன அதை பற்றின ஒரு பில்டிங் வந்து புதஞ்சு போகுது. அது வந்து இயற்கையின் சீற்றத்துக்கு முன்னால் உங்களுக்கு நீங்கள் என்ன கட்டடம் கட்டினாலும் உங்களால் வந்து ஒன்றும் செய்ய முடியாது. மேல் பகுதியில் இந்த மாதிரி கிளேசியல் லேக்ஸ் ஃபார்ம் ஆகுதுப்பா, அப்போ கீழே வந்து நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு சொல்லணும்ல குறைஞ்சபட்சம். அது கூட நம்ம வந்து நேபாள கட்டுமானத்தையும் சீனா செஞ்சிருக்க கூடாது. கட்டுமானங்கள் வந்து கூட இன்னைக்கு பீகார்ல வந்து ஃபிளாஷ்பேட்ஸ்க்கு கோசி ரிவர்ல ஃபிளாஷ்பேட்ஸ்க்கு வந்து என்டிஎம் நேஷனல் டிசாஸ்டர் மெத்தட் வந்து அறிவு கொடுத்தாங்களே, அதையும் கொஞ்சம் அதிர்ச்சியோட அணுக வேண்டியதா இருந்தது. நேபாளத்துல பெருவெள்ளம்னு வரும்போது பீகார்லயும் பாதிப்பு வந்துருமோ? எங்க இருந்து தண்ணி வருது உங்களுக்கு? கங்கை, யமுனை, பிரம்மபுத்திரா, இந்த 3 தான் முக்கிய மெயின் ரிவர்ஸ். இதோட ட்ரிபியூட்டரிஸ் தான் மற்றதெல்லாம். கோசி ரிவர், திரிசூலம் ரிவர், இந்த ரிவர், அந்த ரிவர் எல்லாம் இதோடைய துணை நதிகள் தான். ஒன்றும் வந்து சேரும் இல்லை பிரிஞ்சு போகும். இதுதான் அந்த ஒட்டுமொத்த ஹிமாலயன் ரிவர். அந்த பக்கம் போனால் இண்டஸ், சட்லஜ் அந்த நதிகள் இருக்கும். எந்த பக்கம்? பஞ்சாப், அந்த பக்கம் பாகிஸ்தான் பக்கம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கங்கை, யமுனா, பிரம்மபுத்திரா. நேபாளந்து வரக்கூடிய எந்த ஆற்றுல வெள்ளம் வந்தாலும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேஷ்க்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் வரதான் செய்யும், வராமல் இருக்க முடியாது. அதனால சொல்கிறோம், நீங்கள் வந்து நமக்கு தாங்க அது வந்து இந்தியா, நேபாள், பூட்டான், சைனாலாம் ஒரே மலை தானே, அது ஒரே ஹிமாலயன்ஸ். தண்ணீருக்கு வந்து இந்த ஜியோகிராஃபி தெரியாதுல்ல, அது வந்து புவியியல் தெரியாதுல்ல. அடிச்சுட்டு இன்னைக்கு வந்து பீகார்ல வந்து என்டிஎம்ஏ வந்து இது கொடுத்துருக்காங்க, வார்னிங் கொடுத்துருக்காங்க. ஸோ கரையோர மக்கள்லாம் வந்து வெளியேற்றிட்டு வந்திருக்காங்க. இது வந்து மனசுக்கு ரொம்ப உருகுலை வச்ச ஒரு பேடர். ஆனால் எங்கள் பயம் அது மட்டும் இல்லை. இமயமலை பனிமலைகள் எவ்வளோ வேகமாக உருகி வருது சொல்லுது. இமயமலை இருக்கின்ற கிளேசியர்ஸை நம்பி தான் 100 கோடி இந்திய மக்கள் இருக்காங்க. 100 கோடி இருக்காங்க. நீங்கள் ராஜஸ்தான், ஜம்மு அண்ட் காஷ்மீர், உத்தரகாண்ட், உத்தரப்பிரதேஷ், பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், அஸ்ஸாம், குடிநீர் விவசாயம். அந்த பனிமலை உருகி தான் உங்களுக்கு கங்கையும் யமுனையும் பிரம்மபுத்திரா வருது. இது நான் பனிமலை ரெட்ரீட் ஆகுன்னு சொல்றாங்க, உள்ள போகுது, குறையுது. அப்புறம் பனிமலை இல்லாட்டி என்ன, எங்கேருந்து மழை வரும் உங்களுக்கு, எங்கேருந்து தண்ணி வரும் உங்களுக்கு? இன்னும் 2050 50% கிளேசியர்ஸ் இருக்கான்னு சொல்றாங்க. 2050 இல்லை, 2050 இன்னும் 20 வருஷத்துல. ஸோ புதிய பனிமலைகள் உருவாவதற்கும் வாய்ப்பு இல்லை. எப்படி எங்கேருந்து வாய்ப்பு இருக்கும்? இமாலயஸ் தான் டெம்பரேச்சர் கூட்டிகிட்டே இருக்கு. ஸோ இதுதான் இயல்பு. நீங்கள் கிளேசியல் லேக் அவுட் பர்ஸ்ட்டை வந்து உங்களால் தடுக்க முடியாது. இது வந்து எப்படி நீங்கள் தற்காத்து கொள்ளலாம்? அந்த ஆத்தோரமாக வந்து பில்டிங்ஸ் கட்டாமல், அங்கங்கே பாறையை உடைக்காமல், டனல் போடாமல், டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வந்தால் கூட ஆற்று அப்படியே போயிடும். மக்களோட உயிர் வந்து காப்பாற்றப்படும். கட்டுமானங்கள் பாதிப்போட போயிடும். இதை வந்து இப்போ 4 நாடுகள் சேர்ந்து தான் இதை உடனடியாக பண்ண வேண்டியது. ஆமாம், உடனடியாக பண்ணி இந்த ஆக்சுவலாக ரொம்ப நிறைய 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியா, நேபாள், சீனாவில் கூடிய பல்வேறு சூழலியல் செயல்பாட்டில் வலியுறுத்தி வராங்க. நீங்கள் 4 பேரும் மூஞ்சியை திருப்பிட்டு போகிற அர்த்தம் கிடையாது. நீங்கள் வந்து 4 பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க, அதோட கட்டுமானங்களை குறைங்க. நீங்கள் சைனா பக்கம் தப்பு நடக்குது, அதாவது டிபெட் பக்கமும் தப்பு நடக்குது, அதெல்லாம் குறைங்க. அப்போ அதுக்கு ஒரு எஸ்ஓபி கொண்டு வாங்க. இந்தந்த ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கே செய்யலாம். 3-4 பேர் சேர்ந்து என்ன மானிட்டரிங் செஷன், யார் மானிட்டர் பண்ணுறது? அதுவும் 4 கண்ட்ரி சேர்ந்தா மானிட்டர் பண்ணணும். சீனாவை மானிட்டர் பண்ணுறது பெரிய சவாலாக இருக்கும். நிச்சயமாக சவாலான விஷயம் தான், மறுக்கவே இல்லை. ஆனால் என்ன ஒரு இதுனா, சீனா வந்து அப்பர் ரேஞ்சஸ்ல இருக்குது. பாதிப்புலாம் நமக்கு தான், நேபாளுக்கு நமக்கும் பூட்டான் தான். ஏன்னா சீனா வந்து அப்பர் ரேஞ்சில் இருக்குது. அதுக்கும் பாதிப்பு போகும், இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு போகும். ஒப்பீட்டளவில் குறைவாக இருக்கும். நமக்கு தான் அதிகமான, இந்தியா, நேபாள் தான் அதிகமான வந்து விளை. அப்போ நாம கொஞ்சம் முன்னெடுக்கணும். நாமளே முடிஞ்சா சென்டர்ஸ் போடலாம், நேபாளோட பேசலாம், சைனாவோட ஏதோ ஒரு வகையில் வந்து நீங்கள் வந்து பேசி தான் வந்து ஆகணும். ஸோ இந்த மாதிரிலாம் செஞ்சால் தான் நமக்கு வந்து சேஃபாக இருக்க முடியும். தடுக்க முடியும் நான் சொல்லவே இல்லை, மக்களோட உயிரிழப்பு வந்து குறைக்க முடியும். இந்த கிளேசியர் லேக் வந்து உடையாம பாதுகாக்கிறதுங்கிறது சாத்தியம். நீங்க எத்தனை இடத்துல போய் காங்கிரீட் போட்டு கட்டுவீங்க? லட்சக்கணக்கான கரை வந்து ரொம்ப பலவீனமா இருக்குன்றீங்க. கரை பலவீனமா இருக்கும். ஒரு இடத்துல வந்து உருவாகுதுல, நீங்க இன்னைக்கு ஒரு காங்கிரீட் வால் போட்டு ஒரு லேக்கு கட்டுவீங்க, நாளைக்கு 25,000 லேக் இப்போ ஃபார்ம் ஆயிருக்கல புதுசா. 25,000 ஏரிகள். ஆமா, புதுசா ஃபார்ம் ஆயிருக்குல. ஒவ்வொரு காங்கிரீட் சோறு போட்டு கட்டிட முடியுமா? எப்படி கட்ட முடியும்? சரி, அந்த காங்கிரீட் சோரை தாண்டி உடையாதா? தண்ணீர் வேகத்துக்கு முன்பாக எதுவுமே கிடையாது. இன்ஃபினிட் ஸ்ட்ரென்த் உள்ள ஒரு மெட்டீரியல் என்ன இருக்குது? கிடையாதுல்ல. நாங்க ஏன் ஸ்பெசிஃபிக்கா கட்டுமானங்கள் எல்லாரும் எங்களை குற்றச்சாட்டுப்பாங்க, ஒரு ஏர்போர்ட்டை போய் எதுக்குற, நீ ஒரு டனல போய் எதுக்குற? கட்டுமானங்கள் காலநிலை மீள்திறன் கொண்ட கட்டுமானங்களா இருக்கணும். கிளைமேட் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் இன்னைக்கு நமக்கு வந்து வேணும். அதெல்லாம் வந்து நம்ம வந்து எவ்வளவு விஷயமா நம்ம கேர்ஃபுல்லா சொல்றோம். பெரிய சவாலா 2 பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க சொல்றது இந்த ஒண்ணு,
பனிமலை உருகாமையும் பார்த்துக்கணும், இந்த கிளேசியர் லேக் உடையாமையும் பார்த்துக்கணும். ஆமா. ஸோ கிளேசியர் லேக் உடையும் அப்படின்னு வச்சுட்டு தான் நீ ப்ரிப்பேர் ஆகணும். நீ உடையாமல் பனிமலையும் உருகும், பனிமலையும் உடையும் என்ன பண்ண போறீங்க, அதுக்கு என்ன ஆகும், அது எப்படி ப்ரொடக்ட் பண்ண போறீங்க, அந்த வெப்பத்தை எப்படி குறைக்கிறது, ஃபாசில் ஃபியூயல்ஸ் வெளியிட கொஞ்சம் குறைங்க, அது கிளைமேட் சேஞ்ச் மிட்டிகேஷன். அப்படின்னா கூட தள்ளி போட முடியுமா? தள்ளி போட முடியும், அவ்வளோதான். சரி, நீங்க என்ன பல பேர் கேட்பாங்க, இது வந்து ஹிஸ்டாரிக்கலாக நடந்தது இல்லையா? எல்லாம் நடந்திருக்கு. நான் வந்து பூமியில் வந்து பூமியோட வரலாற்றை நீங்கள் எழுதுறதா, பூமியில் மனிதரோட வரலாற்றை முன்னாடி நாம் எழுதுறதா எப்படி எழுதுவோம்னா பிசி ஏன்னு எழுதுவோம் இல்லையா? பூமியோட வரலாற்றை நீங்கள் எழுத அந்த சொல்லுவீங்க. முன்னாடி கிறிஸ்துன்னு வச்சுருந்தா இப்போ வந்து பொது ஆண்டுன்னு மாற்றிட்டோம். அது மத ரீதியாக இருப்பாங்க, பொது ஆண்டுக்கு முன்பாக மாற்றிட்டோம். அப்படி தான் சொல்லுவீங்க, டைனாசர்கள் இத்தனாவது ஆண்டு பொது ஆண்டுக்கு முன்பாக வாழ்ந்தேன்னா நம்ம சொல்லுவோம் இல்லையா? பூமியில் மனிதரோட வரலாற்றை எப்படி எழுதுனா எப்படி எழுதுவீங்க? 2024 முன் 2024 பின் எழுத முடியும். 2024 இஸ் அ வாட்டர்ஷெட் இயர் இன் ஹியூமன் ஹிஸ்ட்ரி இன் த எர்த். ஏன்னா முதல் முறையாக அந்த பூமி 1.5 டிகிரி செல்சியஸை தொட்டது 2024 தான். அது வரைக்கும் 1 டிகிரி செல்சியஸ் தான் வேரி ஆகும். 1 டிகிரி மேலே வேரி ஆகாது. +1 போகும், -1 வரும். ஆனால் முதல் முறையாக 1.5 தொட்டது வந்து 2024. அதனால தான் மனிதர்கள் பூமியோட வரலாற்றை எழுதுனா 2024 முன்பாக பின்னால் முடியும். ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது இந்த செய்திகளை கேட்கிற போது. இதில் தற்காப்பு நடவடிக்கைகள் ஓரளவுக்கு பாதிப்புகளை குறைக்கும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம், உயிர்களை தடுக்கும். நீங்கள் வந்து உயிர் போவதை வந்து தடுப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போ நம்ம பார்க்கணும். இதுதாங்க புதிய இயல்பு, நியூ நார்மல். இந்த மாதிரி தான் இதுக்கு நம்ம மனித இனமாக மனித சமூகமாக எப்படி தயாராக போகிறோம் அப்படி தான் வந்து பார்க்கணும். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்று. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.